தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சம்பளம் சம்பளம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கு மதிப்பிற்கு உரிய சிவஞான அருளின் அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களே, காஞ்சி திருமுறை அருள்பணி அறக்கட்டளையின் வயச்செம்பலுக்கு துணையாக இருக்கின்ற என்னுடைய அன்பிற்கினை அன்பாளர்களே, சிவனையச் செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்கனிந்த வணக்கம். 10ஆம் திருமுறையாக இருக்கின்ற திருமந்திரத்தில் நாம் இன்றைக்கு திரு அம்பலச் சக்கரம் என்ற பகுதியை நாம் தொடங்க இருக்கின்றோம். போன வகுப்பிலேயே அதை நாம் தொடங்க எண்ணினோம். அதற்கான அசபையிலே ஒரு 2 மந்திரங்கள் விடுபட்டன என்று நம்முடைய குமரவேல் அவர்கள் சொன்னதனாலே அன்றைக்கு அந்த 2 பாடல் தான் நாம் பார்த்தோம். 3வது திரு அம்பலச் சக்கரத்துக்குள்ளே போக முடியலை. நேற்று கூட விநாயகர் அகவலை பற்றி ஐயா அவர்கள் வேறு ஒரு இடத்திலே பேச சொல்லியிருந்தார்கள். காஞ்சிபுரத்தில் அதை பேசினோம். அதில் ஔவையார் சொல்லுகின்ற ஒரு இடம், இந்த மாதிரி சக்கரம் தான் அவர் சொல்லுகிறார். நேற்று அதை விளக்க நேரமில்லை நமக்கு. இடைச்சக்கரத்தின் ஈரெட்டு நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி என்று சக்கரம் என்று சொல்றார். அது சக்கரம்ன்ற இடைச்சக்கரம் என்றும் உடற்சக்கரம் என்றும் 2 வகையா அதை சொல்றார். அந்த உடல் சக்கரம் என்றால் உடலிலே இருக்கின்ற 6 ஆதாரங்களை சக்கரம் என்று சொல்ற வழக்கம் உண்டு. அது சக்கர வடிவாக இருக்குதுன்னு வடிவம் போட்டு காண்பிக்கிறவங்க சக்கரம் போல காண்பிப்பாங்க. அது நரம்புகள் எல்லாம் ஒன்றோடொன்று பின்னிக்கிணைந்து இணைந்திருக்கின்ற அந்த வடிவம் சக்கரம் போல. எப்படி உண்மையாகவே ஒரு சக்கரம் என்று சொன்னால் இடையிலே ஆரங்கள் இருக்கும் இல்லையா, பெரிய வட்டம், அதில் இடங்கள் ஆரங்கள். அந்த ஆரங்கள் எல்லாம் நடுவிலே ஒரு அச்சிலே அது இணைக்கப்பட்டிருக்கும். வண்டி சக்கரம்லாம் அப்படி, எல்லாமே அப்படிதான். அவங்களை பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ்ன்னு அவங்க ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஆக்சல், ஆக்சல் இருக்கு. சரி, ஆக்சிஸ் இல்லையா, அது இப்படி இருக்கு. இப்படி இருக்கு தான் ஆக்சிஸ். வீல் ஸ்போக்ஸ் தான் ஸ்போக்ஸ். சக்கரத்துக்கு நம்ம சைக்கிளில் ஃபோக்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி. அதுபோல் நம்முடைய உடம்பிலே அந்த நரம்பு மண்டலங்கள் இணைகின்ற இடம், அதை 6ஆக பிரித்திருக்கிறாங்க. அதாவது தண்டவாளங்கள் அங்கங்கே போகிற பொழுது ஜங்ஷன் ஒன்று சொல்கிறோம். இந்த ஒயரிங் பண்ணுற பொழுது கூட ஜங்ஷன் பாக்ஸ்ன்னு வைக்கிறோம் இல்லையா. அதிலிருந்து எளிமையாக அந்த எங்கே விடாலும் எடுத்துக்கலாம் அந்த கரண்ட்டை. அந்த மாதிரி நரம்புகள் அங்கங்கே பிணைந்து கிடக்கிறது என்பதை நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். உணர்ந்து சொல்லுகிற பொழுது அதை 6ஆக பிரித்திருக்கிறாங்க. அந்த 6 ஆதாரங்களில் எண்ணிக்கையாக நீங்கள் சொல்ல, பொதுவாக எண்ணிக்கையாக வச்சுக்கிட்டா 4 தண்டவாளங்கள் இணைந்தால் ஒரு ஜங்ஷன் போல நமக்கு மூலாதாரம் இருக்கிறது. 6 தண்டவாளங்கள் இணைந்தால் ஒரு ஜங்ஷன் போல நமக்கு சுவாதிஷ்டானம் என்று 4, 6, 10, 12, 16, 2 என்று நமக்கு அந்த ஆதாரங்களுடைய இதழ்களை சொல்கிறோம். அதை தாமரை இதழாக நாம் உருவகிக்கிறோம். உருவகிப்பது மட்டுமல்ல, அந்த ஒவ்வொரு இதழுக்கும் பீஜாட்சரமாக ஒவ்வொரு எழுத்தை நாம் சொல்கிறோம். தியானிக்கிற பொழுது தியானத்திற்கு உரிய அடிப்படை முதல்ல ஒரு வடிவம். வடிவம் இல்லாமல் தியானிக்க முடியாது. நேற்று கூட அதுதான் விநாயகர் உள்ள சொன்னோம். சீதக்களவை செந்தாமரைப்பூம் என்று தொடங்குகின்ற அந்த பாட்டில் பாதம் முதலாக முடிவரையில் இலங்கு பொன் முடியும் முடிக்கிறார் இல்லையா. அது அந்த வடிவத்தை சொல்லுகிற பொழுது திரு உரு தியானம் என்பார்கள். அதுபோல் ஏதாவது ஒரு வடிவம் இருந்தால்தான் தியானிக்க முடியும். அதனால் ஆதாரங்களில்
மூலாதாரம் என்பதை 4 இதழ் கொண்ட தாமரை என்று உருவகிக்கிறார். உருவகம்தான், அங்கே தாமரையோ ஒன்றும் கிடையாது. அந்த 4 இதழ்களை நாம் வாங்க மனதில் கற்பனை செய்து அந்த இதழ்களிலே மேல் பீஜாட்சரம் எழுதப்பட்டிருக்கிறது என்பது போல நாம் பாவனை செய்தால் அந்த பாவனைக்கு ஒரு பலன் உண்டு, யோக பாவனைக்கு பலன் உண்டு என்று சொல்றாங்க. அது உண்மை. எண்ணங்களுக்கெல்லாம் வலிமை உண்டு என்று நாம் ஒத்துக்கிறோம். இன்றைக்கு சயின்ஸ் கூட அது ஒத்துக்குது. நாமே கூட அதனால்தான் உடல் நலிவுற்றவர்களை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் மற்றவர்கள் பார்க்கணும், வெளியில் வந்த அவுட் சைடர்ஸ். காரணம் என்னென்னா, அவன் என்னடா இப்படி ஆகிட்ட 2 நாள்லன்னு சொல்லுவான். அவன் தேற்றுவதுக்கு பதிலாக பயமுறுத்திட்டு போயிடுவான். நம்ம அப்படி தான் இருக்கிறோன்னு அவங்களே அந்த நோய் அதிகமாக போயிடும். அதனால் பெரும்பாலும் பேஷண்ட்ஸுக்கு பார்ப்பதற்கு விசிட்டர்ஸ் ஆர் நாட் அலவுடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கே தெம்பு சொல்லுவாங்க, நல்லா இருக்கீங்க சார், நல்லா இருக்கிறீங்க, நேற்றை விட நீங்கள் பரவாயில்ல என்று சொன்னால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை. இதெல்லாம் அனுபவத்தில் பலது உண்டு. அப்பாவுக்கு கொஞ்சம் வயதான பொழுது அவங்க ரொம்ப பயப்படுவாங்க, ரொம்ப சின்ன விஷயம்னா கூட பயப்படுவாங்க. இங்கே அது மாதிரி ஒரு காஞ்சிபுரத்துக்கு வந்தபொழுது அவளுக்கு ஏதோ உடல் அறிவு குறைவு. நான் அன்றைக்கி கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த கையில் ஒரு பெரிய வீக்கம் ஏற்பட்டு போச்சு அவங்களுக்கு. பல்ஜிங்காக இருக்கும், பார்த்தீங்கன்னா தொட்டால் மெத்து மெத்துன்னு இருக்கும், கட்டிமாக இருக்காது, மெத்து மெத்துன்னு இருக்கும், ஆனால் பல்ஜிங்காக இருந்துகிட்டே இருந்தது. அது அப்பா பயந்துட்டாங்க, அது என்னவோன்றதுக்காக. இங்கே எல்லா டாக்டர்ஸும் இங்கே இருக்கிற ஒருத்தர் எல்லாம் சார் ஆப்ரேட் பண்ணி ஆகணும் சார் அவனு பயப்படுத்திட்டாங்க. அப்பாவுக்கு ரொம்ப பயந்துட்டாங்க. நான் சொன்னேன், எல்லாம் பயப்படாதீங்க, இங்கே வேணா சென்னைக்கு போய்விடுவோம்னு சொல்லி குரோம்பேட்டிலேயே ஒரு டாக்டர் இருந்தார், இப்போ அவர் கூட இல்லை. அந்த நல்ல டாக்டர், அவர்கிட்ட நம்ம அழைத்து போனேன். அவர் பார்த்துட்டு உங்கள் வயசு என்னான்னு கேட்டார். அப்போவே ஏறக்குறைய அப்பாவுக்கு 80க்கு மேலே. இந்த வயதில் இதெல்லாம் ரொம்ப சாதாரணம், உங்களுக்கு பயப்படாதீங்க, இதெல்லாம் ரொம்ப சாதாரணம், மருந்து விட்டு போய்க்கிடலான்னு சொல்லி ஏதோ 2 மருந்து கொடுத்தாரு. அது சாதாரணமாக உடஞ்சி கட்டி வேறு உடஞ்சி அந்த நீரெல்லாம் வெளியே வந்துட்டு சரியாக போச்சு. அவங்க அது அப்பா ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொன்னோன்னா அப்பா என்ன சொன்னாங்கன்னா, பையன் கூட ஒன்றும் இல்லைன்னு நான் சொல்கிறான், ஆனால் எனக்கு நம்பிக்கை வரல, நீங்கள் டாக்டர் நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு நம்பிக்கை வருது அப்படின்னா. நாம் ஏதோ அவங்கள பயமுறுத்தக்கூடாதுக்காக சொல்கிறோன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒன்றும் இல்லைன்னு பையன் சொல்கிறான்னா நானே டாக்டரானா, டாக்டர் சொன்னால் அது சரி உறுதியாக ஒன்றும் இல்லைன்னு இப்போ எனக்கு ஒரு திருப்தியாக இருக்குது என்று அவங்க சொன்னாங்க. அந்த மாதிரி எண்ணம் இருக்குல்லையா, அது வலிமையாக நாம் எண்ணினால் அந்த நோய் வராது என்று இன்றைக்கும் நம்ம சொல்கிறோம். அதனால் யோக பாவனை என்பது மிக முக்கியம் என்று நாம் 3ஆம் நிலையாக யோக பாவனையை சொல்கிறோம். அது பாவனை தானே தவிர உண்மையான இன்பம் இல்லைன்றதையும் ஒத்துக்கிறோம். நாம் பெருமாளை தரிசனம் செய்வது போலவும் அந்த இன்பத்தை அடைவது போலவும் நாம் எண்ணலாம். அது எது போல என்றால், ஏதோ வெளிநாட்டில் இருக்கிற ஒரு மகனை வீடியோவில் தாய் பார்த்து பேசுகிறா இல்லையா, எவ்வளோதான் அதே மாதிரி தான் பேசுகிறா, ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இருந்தாலும் அந்த நேராக பார்க்கிற உணர்வு இல்லைகள், எப்படா வரப்போகிறேன்னு கேட்குறா. இதுதான் பேசுகிறேம்மா, அது இருக்கட்டும்டா, எப்படா வரப்போகிறேன்னு கேட்குறான் இல்லையா. அதே போல் யோக பாவனை என்பது பெருமானை வீடியோவில் தரிசனம் பண்ணுவது போலத்தான். ஆனந்த நிலை என்று வர்றபொழுது ஞான நிலையில்தான் பெருமான் நேரடியாக சாட்சாத் நமக்கு தெரிகிறான் என்று நாம் அதை சொல்கிறோம். அதனால் அருள்நிலை ஆனந்த நிலை என்று 2ஆக பிரிக்கிறோம். 2ஆக பிரித்து நாம் சொல்கிறோம். அருள்நிலை என்பது இருக்கிறது, அதற்கு மேல் ஆனந்தம் என்று இருக்கிறது. அருள் தரும் ஆனந்தத்து அழுத்தி என்று நேற்று விநாயகரை வல்ல அருள் தரும் ஆனந்தத்து அழுத்தினார். அதுபோல சக்கரங்களை நாம் பாவிக்க வேண்டும் என்றுதான் மூலாதாரம் என்று அதிலிருந்து புருவநடு வரையில், புருவநடுவிலே 2 இதழ் தான் இருக்கிறது என்று நாம் தியானிக்கணும். அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க என்றால், பேசாதிருக்கிறான்னா ஊமையாக இருந்தாலும் பேச மாட்டான். ஞானிகளும் மௌன விரதம் இருப்பாங்க. 2க்கு வித்தியாசம் இருக்குது. பேச முடியாததுனால அவன் ஊமையாக இருக்கிறான். ஞானி எவ்வளோ பேசலாம், ஆனால் பேச வேண்டாம் என்று மௌன விரதம் இருக்கிறார். 2 வித்தியாசம் இருக்கு இல்லையா. அதுபோல் 4 இதழ் என்பது அறியாமை குறிப்பது, மூலாதாரத்தில் அறியாமை. ஆனால் மேலே 2 இதழ் இருக்கு இல்லையா, அது அடக்கத்தை குறிப்பது என்று அறிவில்லாமல் அறியாமை என்பது மூலாதாரம்.
அந்த குண்டலினி என்ற பாம்பு தலையை அங்கே வைத்துக் கொண்டிருக்கிறது, வாளை இங்கே வைத்துக் கொண்டிருக்கிறது சொல்கிறோம் இல்லையா, அது அறியாமை. பின்னாலே அடக்க நிலையிலே போகிற பொழுது எல்லாம் அறிந்த பின்னாலே ஒரு அடக்கும் படிவு வரும் அல்லவா, அது புருவனடு என்று 2 இதழ் சொல்கிறான். அதனால் உடற்சக்கரம் என்றால் உடலிலே இருக்கின்ற இந்த ஆதாரங்கள் என்று ஒரு பொருள். அந்த ஔவையார் சொல்கிற பொழுது இடைச்சக்கரம் என்று ஒன்று சொல்கிறார். அதுதான் நேற்று அதை மட்டும் விளக்கணும். இடைச்சக்கரம் என்றால் முதல்ல கேட்கிறோம், செய்திகளை கேட்கிறோம், கேட்ட பின்னாலே சிந்தித்து தெளிகிறோம். அடுத்து 4வது நிலை தான் ஞான நிலை, அது நிஷ்டை கூடல் என்று நான் சொல்கிறோம். அந்த கேட்டலைக்கு பின்னால் சிந்தித்து தெளிகிறோம் இல்லையா, அதுதான் இடைச்சக்கரம் என்று இடையிலே இருந்து கொண்டு சிந்திப்பதும் தெளிவதுமாக இருப்பது இடைச்சக்கரம். மேலே இருப்பது தான் நமக்கு ஆனந்த நிலைக்கு காட்டுவது என்பது ஒரு சக்கரம் என்று. அதெல்லாம் யோக முறையிலே 6 ஆதாரங்களை விளக்கி அது மட்டுமல்லன்றாங்க. இவ்வளவு தூரத்துக்கு இதுவே கஷ்டம்தான், புருவனடு வரையில் தியானிப்பது கஷ்டம், அதற்கு மேல் இருப்பது தான் நிராதாரம் என்று சைவ சித்தாந்தம் அஷ்டாங்க யோகத்தை சொல்லிவிட்டு நிராதாரம் யோகத்தை சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். அதுபோல ஒவ்வொரு சக்கரங்களையும் நாம் இணைத்து சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், ஏன் சக்கரமாக வழிபாடு செய்ய வேண்டும் என்றால், உண்மையாகவே இது அம்பலம்ன்றார், திரு அம்பலம்னு இங்கே சொல்கிறார். அம்பலம்னு சொல்லாமல் சக்கரம்னு ஒரு வார்த்தை போடுகிறார். எனவே அம்பலம் என்றால் பெருமான் சிதம்பரத்திலே ஆடுகின்ற மன்றம், அதுதான் அம்பலம். அந்த அம்பலத்தை நினைத்து இங்கே சக்கரத்தை போடுகிறோம். எப்படி பெருமான் நடராஜரை எண்ணி நடராஜ உருவத்தை நாம் வைத்து வழிபடுகிறோமோ, அவர் அங்கே இருக்கிறார். ஆனால் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல நடராஜ உருவத்தை வைத்து வழிபடுறோம் இல்லையா, அதே போல திரு அம்பலத்தை சக்கரத்திலே வைக்கிறோம். அங்கே உண்மை விளக்கத்தில் பார்த்தோன்னா நடராஜ பெருமானுடைய உருவம் மந்திர உருவமாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறார். எனவே அந்த மந்திர எழுத்துக்கள் தான் அவனுக்கு வடிவம். நமக்கு நீங்கள் என்னதான் செம்பொன்னாலையும் மற்ற வெள்ளியாலையோ எதாலும் செய்த கல்லாலும் செம்பால் செய்தாலும் கூட மந்திர எழுத்துக்கள் தான் அவனுக்கு வடிவம் என்பது தத்துவம். மந்திரம் தூல வடிவம் என்று நாம் சொல்றோம். பெருமானுக்கு தூல வடிவம் மந்திரம். அதனால் தூல வடிவமாக இருக்கிற மந்திர எழுத்துக்களை நாம் அம்பலமாகிற சக்கரத்தில் எழுதணும். அதுதான் இங்கே நீங்கள் சிவாய நாமெல்லாம் எழுதியிருப்பாங்க. அதனால் தான் விளக்க போகிறார் பின்னால். அந்த சக்கரம் எப்படி அமைய வேண்டும், திரு அம்பலம் அல்லவா, தில்லையில் இருக்கிற அம்பலம் போல சக்கரத்தை வரைவது எப்படி என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார். நம்ம இஷ்டம் போல வரையக்கூடாது, அது பெரியவர்கள் வழிகாட்டுகின்றபடி நாம் அதை வைத்து அந்த மந்திரம் மூல மந்திரத்தை நாம் எழுதுகிறோம். அப்போ பெருமானுக்குள்ள வடிவமாக இருக்கின்ற மூல மந்திரத்தை எழுதுகிறோம். எல்லா திசைகளிலும் அந்த மூல மந்திரம் போகும், பார்த்தா தெரியும். அதை எப்படி சொல்ல போகிறார், அவன் எல்லா இடங்களும் வியாபித்து பெருமான் இருக்கிறான். அம்பலத்திலே ஆடுகின்ற பெருமான் வியாபகமாக இருக்கிறான், மந்திர வடிவாக இருக்கிறான் என்று சொல்லிட்டு அதை உச்சரிக்கிற பொழுது எப்படி நீங்கள் நடராஜ பெருமானை நேராக தில்லையை போய் தரிசனம் செய்துவிட்டு சுற்றி வரோம் இல்லையா, சுற்றி வந்து தியானம் பண்ணுறோம் இல்லையா, அதே போல் சக்கரத்திலே அந்த மந்திரங்களை நாம் சொல்கிறோம். வரிசை வரிசையாக அப்படி சுற்றி சுற்றி சொல்கிறோம். அப்படி சொல்லுகிற பொழுது இத்தனை எண்ணிக்கை என்றெல்லாம் வைத்து அது நேரடியாக பெருமானை திருக்கோயிலே அம்பலத்திலே தரிசிப்பது போல வீட்டிலே இருந்து கொண்டு செய்வது என்று பார்க்கிறோம். இல்லை என்ன ஒன்று நாம் தெரிந்து கொள்ளணும்னு சொன்னால், நடராஜ பெருமான் போன்ற சிவனுடைய திருவுருவங்களை உருவத்திருமேனியாக செம்பு பொன் போன்றவற்றிலே வைத்து வணங்குவதை விட எந்திரத்திலே வைத்து வணங்குவது வலிமையானது, அது சிறப்பானது என்று பெரியவர்கள் சொல்கிறார். முழுக்க முழுக்க அதே உருவத்தை சொல்லாமல் மந்திரத்தை மட்டும்தானே சொல்கிறோம், மந்திர வடிவத்தை தானே சொல்கிறோம். அங்கே என்ன பண்ணுறோம், உருவத்தை வைத்துவிட்டு மந்திர ஞாசம் செய்கிறோம். இது முகம், இது திருவடி என்று மந்திரங்களினாலே ஞாசம் செய்கிறோம். ஞாசித்து அந்த மந்திரங்களை சொல்லுகிறோம். இது அப்படி அல்ல. அவனுக்கு உரிய மூலமந்திரம் அவனுடைய பெயர், நந்தி நாமம், அது நமச்சிவாயவே என்றார். இந்த நமச்சிவாய என்ற மந்திரம் அவனுக்கு பெயராக இருக்கிறது. பெயராக இருப்பதனாலே அது போற்றியாக செய்யலாம் என்றுதான் நமச்சிவாய வாழ்க என்று பாடினார் மாணிக்க வாசகர். அந்த போற்றியாக, நம என்பது போற்றிக்கு அடங்குகிறது. அப்போ அர்ச்சனையாக, பெருமானுடைய திரு உருவமாக, எழுத்து மற்ற உருவமாக இல்லாமல் எழுத்துக்களாக வந்து அடங்கி, மந்திர எழுத்துக்களாக அடங்கி நமக்கு அருள் புரிவதாலே சக்கரங்கள் சிறந்தன என்று நமக்கு சொல்லுகிறார்கள்.
இந்த அடிப்படையை நாம் ஏன் சக்கர வழிபாடு சொல்லப்படுகிறது என்ற அந்த அடிப்படையை மட்டும் நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த நூலுக்குள்ளே நாம் செல்லணும். அவர் என்ன சொல்கிறார் என்று பார்க்கணும். உங்களுக்கு அந்த குறிப்பு கொடுத்துருப்போம். தொடங்கவே இல்லை நான் தொடங்கலை. மந்திரங்கள் பிரேரக தத்துவங்களில் நின்று அங்குள்ள முதல்வர்களால் செயற்பட்டு பயன் தரும்படி இறைவன் கூத்தப்பெருமானாய் நின்று நடைமுறைகின்றான் என்பது முன் மந்திரத்திலே கூறப்பட்டது. அசபையில் சொன்னார். மந்திரம் அதற்குள்ள அதிதெய்வம். ஒவ்வொரு தெய்வ பிரம்மன் என்று சொன்னால் அதற்கு ஒரு மந்திரம், கணபதி என்று சொன்னால் அவருக்கு ஒரு மந்திரம் என்று அவரவருக்கு ஒரு மந்திரம் இருக்கு இல்லையா? அந்த மந்திரத்திற்கு உள்ள அதிதெய்வம் தான் அந்த கணபதி போன்றவர்கள். அந்த அதிதெய்வத்தை இயக்குகிறவர் யார் என்றால் நம்முடைய பெருமான். அப்போ தில்லைகளே நடனமாடுகிறான் என்றால் எல்லாவற்றையும் இயக்குகிறான் என்று சொல்கிற பொழுது எல்லா பொருளையும் நம்ம எல்லாம் கூட ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே என்று எல்லாரையும் ஆட்டுவிக்கிறான். அதில் நாம் வணங்குகின்ற தெய்வத்தையும் அவன் ஆட்டுவிக்கிறான் என்றால் என்ன அர்த்தம் என்றால், அவன் அந்த அதிதெய்வம் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்றால் பெருமானுடைய அருள் ஆணை இல்லாமல் முடியாது. எனவே அந்த தெய்வத்தின் மூலமாக அருள் புரியான்றதுதான். எல்லாருக்கும் பொதுவாக இங்கே நடனமாடுகிறான். அந்த நடனத்தை எல்லா தேவர்களும் வந்து பார்க்கிறார்கள் என்றெல்லாம் நம்ம சொல்கிறோம். அதுதான் இங்கே பிரேரக தத்துவம். பிரேரக தத்துவம் என்றால் சிவதத்துவம்னு அர்த்தம். பிரேரகம் என்றால் செதுக்குதல், செலுத்துதல். அதான் செதுக்குதல், செலுத்துதல். அந்த ஒன்றை இயக்குதல் இருக்கு இல்லையா, அதுதான் பிரேரக காண்டம்னுவாங்க. சிவதத்துவத்தை சொல்கிற பொழுது ஐந்தும் பிரேரக காண்டம் என்றால், மற்ற தத்துவங்களை அசுத்த மாயை, அந்த மாயா தத்துவங்கள், பிரகிருதி மாயா தத்துவங்களை எல்லாம் அது செலுத்துகின்றது, இயக்குகின்றது. அதாவது பிரேரக காண்டம் என்பார். வித்யா தத்துவம் இருக்கிறது அல்லவா, அது ஆன்மா போகத்தை நுகர்கின்ற தன்மை உடைய நிலையை அடைகிறது. எனவே அது போசை திருகாண்டம் என்றும், பிரகிருதி மாய இருக்கிற ஆன்ம தத்துவம் அங்குதான் போக்கியம், அங்குதான் உயிர்களுக்கு அனுபவம் வருகின்றது. எனவே அது போக்கிய காண்டம் என்றும். இது அடிப்படையாக சைவ சித்தாந்தத்தில் சிவதத்துவம் பிரேரக காண்டம், வித்யா தத்துவம் போசை திருகாண்டம், ஆன்ம தத்துவம் போக்கிய காண்டம் என்று மூன்றாக சொல்லும். அதுதான் இங்கே பிரேரக தத்துவம். மந்திரங்கள் எல்லாம் எங்கே இருக்கிறது என்றால் சுத்தமாயை. மந்திரங்கள் எல்லாம் சுத்தமாயை என்றால் அது சிவதத்துவம். அந்த பிரேரக தத்துவமாக சிவதத்துவத்திலே அந்த மந்திரங்கள் எல்லாம் இருந்து கொண்டு அங்குள்ள முதல்வர்களால் செயல்பட்டு பயன் தரும்படி அந்தந்த தெய்வங்கள் அந்தந்த தெய்வங்களால் பயன் தரும்படி இறைவன் என்ன செய்கிறான்? கூத்தப்பிரானான் என்று நடம் புரிகின்றான். அப்போ நடனம் புரிகிறான் என்பதற்கு என்ன பொருள் என்றால், இயக்குகிறான் என்பதுதான் பொருள். அது ஆன்மாக்களை மட்டும் இயக்கவில்லை, அதிதெய்வங்களையும் இயக்குகிறான். அந்த மந்திரங்கள் மூலமாக இயக்குகிறான் என்பதுதான் அதுக்கு அர்த்தம். அது மட்டுமல்ல, சொல் உலகம் பொருள் உலகம் என்று 2 உலகத்தை படைக்கிறான். அந்த 2 உலகத்தையும் அவன்தான் இயக்குகிறான் என்பதனால நடனம் ஆடுகிற பொழுதே அவன் வேதங்களை ஓதிக்கொண்டிருக்கிறான் என்று நாம் சொல்கிறோம். வேதங்களை ஓதுதல் என்பது சொல் உலகத்தை இயக்குவதல் அர்த்தம். மற்றபடி பொருள் உலகத்தை அவன் நடனமாடி இயக்குகிறான் என்று 5 தொடரில் நாம் குறிக்கிறோம். அதான் எழுதியிருக்கிறேன். பிரேரகம் என்பது செலுத்துதல். பிரேரக தத்துவம் சிவதத்துவம். இவ்வதிகாரத்துள் இங்கே நாம் பார்க்க போகிறதுல திரு அம்பல சக்கரத்தின் இயல்புகளை 89 மந்திரங்களால் கூறுகிறார். முன் அதிகாரத்தில் மந்திரங்களை செவிக்கும் முறை பொது வகையால் கூறப்பட்டது. எப்படியெல்லாம் மந்திரங்களை செவிக்கணும்னு நம்ம சபையில் பார்த்தோம். இனிமேற்பட்டு எப்படி அந்த சிறப்பாக எப்படி அந்த மந்திரங்களை உச்சரிப்பது என்பதை சொல்லப்போகிறார் என்று அதுதான் முன்னுரையாக நாம் பார்க்கிறோம். இனி அந்த பாடலை பார்க்கலாம். இருந்தை வட்டங்கள் 6 ரேகை, இருந்த ரேகை மேல் 6 இருத்தி, இருந்த மனைகளும் 6 19 என்று இருந்த மனை ஒன்றில் எய்துவன் தானே. முதலாவதாக அந்த சக்கர வடிவத்தை சொல்றார். 25 அறைகளாக இருக்கும்படியாக அந்த சக்கரத்தை வரைந்து கொள்ள வேண்டும் என்று முதல்ல சக்கரத்தை எப்படி வரைவது என்பதற்கு சொல்றார். அந்த விளக்கத்தை பாருங்க. சக்கரங்கள் பலவற்றில் குறுக்கு நெடுக்குமாக 12 கீற்றுக்கள். இந்த ஐயா இது கொடுத்துருக்குமா? இந்த
அதான் அதை மட்டும் கொஞ்சம் பாருங்கள். உங்களுக்கு அம்பலச்சக்கரம் அதுதான் அதில் உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். திரு அம்பலச்சக்கரம் முதல் நம்ம திறமையானத்தில் உள்ளது. சென்ட்ரலில் ஓம்னு இருக்கும். அந்த அந்த சக்கரத்தை பார்த்தீங்கன்னா குறுக்கும் நெடுக்குமாக 12 கீற்றுக்கள் ஒன்று கோடு கோடு கூட இருக்கு பாருங்க. 1 2 3 பார்த்தா 12 இருக்கும். குறுக்கையும் பார்த்து 11 இருக்கும். அது 11 12 இருக்கும். 11 11 இருக்கும். அது கடைசியில் ஒரு வட்டம் பெருசாக ஒன்று இருக்கும். 12 கீற்றுக்கள் கீரை 121 அறைகள் அமையும். உள்ள பார்த்தீங்கன்னா 120 11 11 இல்லையா? கணக்கு வாதிரை எதில் இருக்கிறான்னா அவரே அதை விளக்கிடலாம் இல்லையா? 11 11 121 இருக்குது. 121 அறைகள் அமையும். அதை பாட்டில் எப்படி சொல்றார்? ஈராறு ரேகை பாட்டில் இருந்த வட்டங்கள்னா சக்கரம். வட்டம்னாலும் சக்கரம்னாலும் ஒன்று தான். இருந்த இந்த வட்டங்கள் இருக்கு இல்லையா? நீங்க அந்த படத்தை பார்த்தீங்கன்னா மொத்தமாக சதுரமாக பார்த்தாலும் சக்கரம் வட்டம் தான். அதுக்கு நடுவில் எங்கேயாவது ஒரு அறையை பார்த்தாலும் அதுவும் சக்கரம் தான். சின்ன சின்னதாக இருக்கு இல்லையா? அதுவும் சக்கரம் தான். எனவே 121 அறைகள் 121 வட்டங்கள் அதுக்கு இருக்கு பார்க்குறோம். பார்த்தா சதுரமாக தனித்தனியாக இருக்கும். அதில் மொத்தமாக பார்க்கலாம், இல்லை நடுவில் பார்க்கலாம். கலர் பென்சில் வச்சுருந்தீங்கன்னா அதில் போட்டு பார்த்தா சரியாக தெரியும். எப்படி வேணாலும் பார்க்கலாம் அது. அதனால் அந்த வட்டங்களை 121 அறைகளாக முதல்ல கீறிக்கொள்ளணும். இருந்த வட்டங்கள் ஈராறு ரேகை. இருந்த ரேகை மேல் ஈராறு இருத்தி 12 12ஆக இருத்தி இருந்த மனைகள் என்றால் அது ஈராறு 19 ஈராறு 19 என்று இருந்த மனை என்று ஏறக்குறைய 121 அறைகள் அதிலே உண்டு. 11 11ஆக பிரிக்கிற பொழுது வாங்க 121 அறைகள். அந்த மனை ஒன்றில் எய்துவன் என்றால் அப்படி வரையப்பட்ட அந்த மனை என்ன வீடு, அது இருக்கின்ற இடம், அது அம்பலம், அதிலே பெருமான் எய்துவான் என்றார். அது முதல் பாட்டில் அதான் நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த விளக்கம் மேற் விளக்கம் ஈராறு 12 10 என்பது 120. அதனுடன் ஒன்று சேர்க்க 121 ஆகும் என்று அந்த பாட்டில் ஈராறு 19 வருது இல்லையா? அந்த விளக்கியிருக்காங்க. ஈராறு என்றால் 12 முதல்ல இருக்கு. இன்ட்டு 10 இல்லையா? 12 10 120 1 121. ஒன்று என்றால் 12க்கு 120 வரும். அதில் ஒன்று சேர்த்து 121ஆக அறை இருக்கிறது என்றார். திரு அம்பல சக்கரத்தில் இது முதலாவதாக இருக்கிற ஒரு முறை. முதல் முறையாக அம்பலத்தை வைக்கிற பொழுது இப்படி 121 அறையாக வைக்கணும். இந்த முறை ஒன்று என்று அந்த பாட்டை முடிச்சிட்டார் முதல்ல. இப்போ என்ன பண்ணுறோம்? நாம் 121 அறையாக ஒரு சக்கரத்தை வரைஞ்சாச்சு. இனி அதில் என்ன செய்யணும், என்ன பொறிக்கணும், மந்திரங்களை என்ன பொறிக்கணுன்றதை அடுத்து சொல்ல போகிறார். தான் ஒன்றி வாழிடம் தன்னெழுத்தே ஆகும். தான் ஒன்றும் அந்நான்கும் தன் பேர் எடுத்தாகும். தான் ஒன்று நாற்கோணம் தன் 5 எழுத்தாகும். தான் ஒன்றிலே ஒன்றும் அறந்தானே. முதல்ல அவன் வாழுகின்ற இடம் தன் எழுத்து. தன் எழுத்து என்றால் சி என்பது தன் எழுத்து. அவனை குறிக்கிற எழுத்து சி என்ற எழுத்து இருந்தாலும் மீதி இருக்கிற அஞ்சு எழுத்துல 4 இருக்கு இல்லையா? அந்த 4 சேர்த்துக்கணும். தான் ஒன்றும் அந்நான்கு என்றால் ஒன்றுமென்றால் கலந்திருக்கின்றன்னு அர்த்தம். சிவனுடைய அருள் இருக்கிறது, ஆன்மாவிலே கலந்திருக்கிறான், மற்ற எல்லா பொருளும் அவன் கலந்திருக்கிறான் என்பதாலே
தான் ஒன்றும் என்றால் கலந்திருக்கின்ற அந்த நான்கும் தன் பேர் எடுத்தாகும் என்று சிகாரத்தை வைத்து அந்த மற்ற நான்கு எழுத்தா இருக்கிற வாய நாம என்று சேர்த்தால் அது அவருடைய பெயர். சிவாய நம என்பது அவருடைய பெயர் என்று பெயர் எடுத்தாகுன்றார். உங்களுக்கு அந்த முதல் பக்கத்தில் 37ஆம் பக்கத்தில் அதை விளக்கியிருக்கிறோம். தான் என்பது மேலே குறிப்பிட்ட பெருமான். இருந்த மனையொன்றில் எய்துவன் சொன்னார் இல்லையா, எய்துகின்ற அந்த பெருமான் அங்கே வருகிறான். ஒன்றி வாழ்தல் என்றால் நடு இடத்தை ஒட்டி இருத்தல். அந்த பாட்டை அம்பலத்தில் பார்த்தா தெரியும். அந்த சீன் இருக்கு இல்லையா, அது ஒரு வட்டமாக நம்ம பார்க்கணும். மேலே ஒரு 3 சி, இந்த 2 சி சி. அதை எப்படி சொல்லுவாங்க இங்கே விளக்கியிருப்பாங்க. திசை தானே, பெருந்திசை கோண திசை என்று வைத்து பார்க்கிற பொழுது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று 4 கோண திசையாக சொல்கிற பொழுது 4 என்று தான் 8 வந்துடும். அதில் 3 2 5 3 8 என்று அதை அப்படி வைக்கணும். பெருந்திசை, ஏன்னா எல்லா திசையிலும் பெருமான் இருக்கின்றான். தோத்திரங்களில் பாடுகிற பொழுது 8 திசை தானாய் என்றும் பாடுறாங்க, 10 திசை என்றும் பாடுறாங்க. 8 திசை என்று சொன்னால் பெருந்திசை 4, கோணத்திசை 4, 8. 10னா மேலும் கீழும் சேர்த்தா 10. எனவே திருவாசகத்தில் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் சொல்கிறார் இல்லையா, அதே தான் இங்கே இப்படி சொல்கிறத அவர் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் என்றால் விசாலமாக வியாபகமாக இருக்கிறான் என்று சொல்கிறோம். தோத்திரங்கள் அப்படி சொல்லால் விளக்குறாங்க. இந்த இடத்துல எழுத்துக்களால் விளக்கிற பொழுது ஒவ்வொரு திசைக்கும் அந்த எழுத்துக்கள் அமைகின்றன என்று அவன் வியாபகமாக இருக்கிறான் என்பதற்கு சொன்னான். தான் ஒன்றி வாழும் இடம் அந்த அந்நான்கும் தன் பேர் எழுத்தாகும் என்றது தனது திருப்பெயராகிய மூலமந்திர எழுத்துக்கள். மூலமந்திரத்துக்கு ஒரு சிறப்பு என்ன என்றால் அது அவருடைய பெயராக இருக்கிறது. பெரியவங்க அதை சொல்லி சென்றிருக்கிறார்கள். ஏதோ நமச்சிவாய் என்பதை மந்திரமாக மட்டும் சொல்லாதீங்க. அதாவது மந்திரம்னா அர்ச்சனைக்குரிய மந்திரமாக அல்லது தியானத்திற்குரிய மந்திரமாக மட்டும் எண்ணாதீர்கள். அது பெருமானுக்குடைய பெயர். பெயரை சொல்கிற பொழுது அவர் சிறப்பல்லவா, அவனை குறிப்பிட்ட பெயரை சொல்கிறோம் இல்லையா. எனவே அது பெயராக இருக்கிறது என்றுதான் நந்தி நாமம் நமச்சிவாயவேன்னு பாடியிருக்கிறான். எனவே அவருடைய பெயர் எடுத்து மூலமந்திரமாக எடுத்து அவற்றுள் சிகாரமாகிய ஒன்று முன்னே கூறப்பட்டது. ஏற்கனவே சிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. ஆதலால் இவை 4 எழுத்துக்கள், ஏனைய 4 எழுத்துக்கள் என்று முதல் வரையிலே தான் ஒன்றி வாழிடம் தன்னெழுத்து என்று சொன்னதுனால அது சிகாரம். தான் ஒன்றும் அந்த 4 என்று பின்னாலே எஞ்சி இருக்கிற அந்த 4 என்பது 5 எழுத்துல 4 வாய நம என்ற 4 எழுத்து அது சொல்லும். அப்புறம் தான் ஒன்றும் நாற்கோணம், அதான் 4 திசை. 4 திசைகளிலும் தன் எழுத்தாகும் சி என்ற எழுத்து வைக்கணும். தான் ஒன்றிலே ஒன்றும் அவ்வரம் தானே என்று அந்த 4 திசைகளிலும் இடைவெளியாய் நீண்டுன்றார். இந்த 4 நீட்டி பார்த்தோம்னா அந்த எழுத்துக்கிழங்கு 4 எழுத்துக்கிழங்கு அடங்குகிறது. 4 மூலைகளிலும் அந்த சக்கரம் வரும். எங்கன்னா இப்போ என்ன பண்ணணும், அந்த படத்தை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சி என்று இருக்குன்னு சொன்னால் கோண திசையில் பார்த்தா சிவாய நமன்னு வரும். இப்படி கிடப்பக்கம் பார்த்தா சிவாயன் அதையும் வரும். அதே பெருந்திசையில் பார்த்தியா சிவாயன் வரும், பெருந்திசையில் சிவாயன் இப்படியும் வரும். அப்படி 2 வகையாக 3 வகையாக அந்த கோணத்திசையிலும் அந்த சிகாரம் அமையும் என்றால் வியாபகமாக இருக்கின்ற பெருமானை அப்படி எல்லா இடங்களையும் பொருத்தமாக வைக்கணும். அப்படி பொருத்தமாக அந்த எழுத்தை கூட்டுறோம் இல்லையா, அதுதான் அந்த சக்கரத்துக்குள்ள சிறப்பு. இப்படி பெண்கள் கோலம் போடுகிற பொழுது புள்ளி கலையாமல் புள்ளிகள் எல்லாம் இணைந்து ஒரு கோலமாக மாறுகிறதோ அதுபோல் அறைகளிலே எல்லா எழுத்துக்களையும் வைக்க தனித்தனியாக பெருந்திசையில் பார்த்தாலும் சரி கோணத்திசையிலும் பார்த்தாலும் அந்த மந்திர எழுத்துக்கள் பொருந்த வேண்டும். அதுதான் அந்த மந்திர சக்கரத்தை அமைக்கின்ற முறையினாங்க. அதுக்கு தான் விளக்கம் இங்கே எழுதியிருக்கிறாங்க. 38ஆம் பக்கத்தில் பாருங்கள். ஒவ்வொரு மூலைகளிலும் ஒவ்வொரு சக்கரத்தை பிரித்து நிற்கும் நேர்கோட்டு அறைகள், அவைகளை 5 எழுத்துக்களும் சிகாரம் முதலாக அமையும். நேர்கோட்டுன்னு சொன்னார். சி என்பதை நேராக வைத்துக்க, பெருந்தசையாக வைத்தால் சிவாய நம, இந்த பக்கத்தில் சிவாய நம, இந்த பக்கத்தில் சிவாய நம, இந்த பக்கத்தில் சிவாய நம. அதான் 8 பக்கம் வரும், 8 வரும். அதான் அந்த முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கிறார். பெருந்திசை என்று வருகின்ற பொழுது சிகார முதலாக 5 எழுத்துக்கள் அமையும்.
ஒன்றிலே ஒன்றுதல் நடுவனதாகிய ஓர் அறையிலே பொருந்தும். நடுவிலே இருக்கிற அந்த அறையாக இருக்கின்ற அந்த சக்கரத்திலே அது பொருந்துகிறது. பொருந்துகிற பொழுது ஹரன் ஹர என்ற மந்திரம்ன்றார். இங்கதான் அரண் என்று சொல்றார். சிவன் என்று சொன்னவர் இங்கே அரண் என்று சொல்றார். ஹர என்பதையும் எழுத வேண்டும் அவங்க சொல்லுவாங்க. சில இடங்கள்ல ஓம் இருக்கு இல்லையா, ஓங்காரம், அதற்கு மேல் ஹர என்று எழுத வேண்டும் என்று அவனை குறிப்பதற்குள்ள எழுத்து. சி என்பதும் பெருமானை குறிப்பது என்றாலும் அது மந்திர எழுத்தாக இருக்கிறது. ஹரன் என்று சொன்னால் அவன் தொழிலை குறிக்கிறது, ஒடுக்கத்தை செய்பவன் என்பதாலே அது சிறப்பு பெயராக நாம் சொல்லுகிறோம். அதனால் அற என்றும் என்னும் மந்திரம் ஒன்றிலே ஒன்றுதல் நடுவனதாகிய ஒரு அறையிலே பொருந்துவது அரண் நாமம். அரண் தானே ஒன்றிலே ஒன்று வென்றால். நடுவில் ஓங்காரம் இருக்கு இல்லையா, அதுக்கு வேலை அறம்னு இங்கே இங்கே காணும், தெரியல நமக்கு, தெரியல. அதான் இந்தியாவை எழுதியிருக்காங்க ஹர ஹர அப்படி, அவங்க இதில் கிரந்தத்தில் எழுதியிருப்பாங்க அவங்க, அது ஹரன்றது. இது ஓம் என்பதை முன்னர் கொண்டு நிற்கும் என்பது ஆற்றலால் விளங்கும். ஹர என்று சொல்ல முடியாது, ஓம் ஹர என்று தான் சொல்லணும். எனவே பிரணவத்தை உண்ணாக கொண்டுதான் அது இருக்கும் என்பதால் அங்கே ஓம் என்பதை நாம் வைத்திருக்கிறோம். என்பதை முன்னர் கொண்டு நிற்கும் என்று ஆற்றலால் விளங்கும். அவ் அரண், அந்த அரண் நாங்கள் சொன்னதுனால அகரம் பண்டரி சுட்டுன்னாங்க. ஆ என்பது ஏற்கனவே தெரிந்த ஒன்று தான். அரண்னா ஏற்கனவே தெரிந்தது. அந்த அரண் நமக்கு தெரிஞ்ச பையன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அவ்வரண் என்று பெருமானை நாம் தெரிந்ததாக சொல்வதாலே அந்த ஆ என்பதை ஏன் அங்கே சொல்கிறாருன்னா, அரண் என்று எங்குமே வரல அந்த பாட்டில், ஆனால் சுட்டு தான் வருது முதல்ல. நாம் இதில் கூட விளக்கணும். அப்படி சுட்டு பெயர் என்று வரபோது பாஷ்யத்தில் விளக்கிற பொழுது சுட்டு பெயர் என்பது செய்யுள்ள இயற்பெயருக்கு அப்புறம் தான் வரணும் என்று சொல்கிறோம். அதனால் அரண் அவ் என்று வந்திருக்கணும் பின்னால். ஆனால் அவ் அரண் வந்ததுனால முதல்ல சுட்டு பெயர் தானே வருது. அது செய்யுள்ள அப்படி வரலாம். அது பண்டரி சுட்டி என்றால் ஏற்கனவே தெரிந்தது தான். அவன் என்று சொன்னால் யாருன்னு கேட்கறது கிடையாது. அவனருளாலே அவன்தால் வணங்கின்றோம், அவனன்றி ஓடும் அசையாதுன்னு சொல்கிறோம். அங்கே எவன்னு கேட்குறோமா, நாம் கேட்கறது கிடையாது. எனவே அவன் என்றால் தெரிந்து கொள்கிறோம். அதனால் பண்டு அரிசுட்டி என்றால் ஏற்கனவே அறிமுகமான சுட்டு பெயர் என்றதுக்கு அர்த்தம். அதான் அரண் என்ற சொல் தன்னையே குறித்தின்றது என்றால், தன்னையே குறித்த பெருமானையே குறித்திருக்கிறது ஒடுக்கத்தை செய்வதாலே. ஈற்றில் என்ற தான் என்பது அசைனார். அரண் தானேன்னு வருதுலையே பாட்டில், அந்த தான் என்பது அசைனார். தான்னா பொதுவாக அவன் ஒரு அர்த்தம் உண்டு. இங்கே அந்த தான் என்பதை அவன் சொல்லக்கூடாது. ஏன்னா அங்கே அரண் சொல்லிட்டதுனால, அரண் சொல்லிட்டதுனால தான் என்பதை அசைன்னு வைத்துக்கணும் என்றார். பெருந்திசை நான்கில் விளக்கிறார். பெருந்திசை நான்கில் 4 சிகாரங்கள், கோணத்திசை மூலைகள் நான்கில் 4 சிகாரங்கள் அவற்றை முதலாக தொடங்கி சிவாய நம என ஓதல் வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பெருந்திசையில் நான் சொல்கிறேன். இப்போ சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம. அதுவே கோணத்திசையில் சொல்கிற பொழுது, சிகாரங்களை சொல்கிற பொழுது இப்படி சிவாய, இங்கே சிவாய, இங்கே சிவாய, இங்கே சிவாய, 8 வகையாக நாம் அந்த சிவாய நம என்று சொல்கிறோம், பார்க்கிறோம். எனவே பெருந்திசையில் உள்ள அங்கனம் ஓதுங்கால் பெருந்திசையில் உள்ள சிகாரம் ஒவ்வொன்றும் இருமுகமாக என்றால் அதையும் நீங்கள் பார்க்கணும். பெருந்திசையில் சொல்லி பாருங்க, சிவாய நம, இந்த வகையில் சிவாய நமன்னு வரும். அதே பெருந்திசையே வைத்து பார்த்தீங்கன்னா அது புரியுதா பாருங்க, 2 முகமாக வரும். அது நாம் முதல்ல ஒரு முகமாக சொல்லிட்டோம், கிழக்கு மேற்குன்னு இப்படி சொல்லிட்டோம். அதை கோணத்திசை போல நம்ம படிக்கலாம். சிவாய நம என்பது மேலே இருக்கு பாருங்க, வச்சுக்கொள்ளுங்க. சிவாய நம என்று படிச்சுட்டு அதே சீய பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிவாய நம என்று சைடில் வருது பாருங்க, வருது. அப்போ இருமுகமாக படைக்கணும். அதே போல் கோணத்திசையில் உள்ள சிகாரம் ஒவ்வொன்றும் 3 முகமாக இருக்கும். இந்த சிவாய நம, இப்படி ஒரு சிவாய நம, இப்படி ஒரு சிவாய நம, 3ஆ இருக்கும். அதை கொஞ்சம் நுணுகி பார்த்தா தெரியும். முதல்ல பெருந்திசையிலே 2 முகமாக, கோணத்திசையிலே 3 முகமாக, மொத்தம் 5 வகையாக படிக்கலாம். நீங்கள் மொத்தமாக சொன்னால் 8, பெருந்திசை கோணத்திசைனா. தனித்தனியாக நீங்கள் படிக்கிற பொழுது இது 2 முகம், இது 3 முகம் என்றால் 5 முகமாக படிக்கலாம், தொடர்ந்து காணலாம். எனவே அவற்றை கிழக்கு முகமாக தொடங்கி வடகிழக்கில் 3 முகமும் ஓதி முடித்தால், கிழக்கு முகம் என்பது எதுன்னு பார்க்கணும். அதாவது பாட்டில் கிழக்கு முகம்னா இதுதான், இந்த சைடில் இப்படி இருக்கு இல்லையா, இதுதான் கிழக்கு. மேத்ஸில் சொல்லுவாங்களே வடக்கு மேலே வடக்கு போட்டிருக்கீங்களா நீங்கள், அதை எழுதியே போட்டுக்கிறாங்க. வடக்கு மேலே கிழத்திற்கு, இது கிழக்கு மேற்குன்னு சொல்லிக்கணும். பார்த்தீங்கன்னா நமக்கு இந்திய படத்தில் பார்த்தா கூட வடக்கு இமயம்லாம் அப்படி தானே மேலே தானே பார்க்குறோம். எல்லா மேப்லையும் மேலே தான் வடக்குன்னு பார்க்குறோம், கிழக்கு அப்படி வரும். அதனால் கிழக்கு முதலாக தொடங்கி அப்படி வரணும்.
அவ கிழக்கு முதலாக தொடங்கி வடகிழக்கில் 3 முகமும் ஓதி முடித்தால், இப்படி சுற்றி வந்து கடைசியில் வடகிழக்கு என்பது இந்த இடம் ஈசான மூலை. ஈசான மூலையில் இருக்கின்ற 3 முகம். பெருந்தசி முடியலையா? புரியலன்றீங்களா? பெருந்தசி பாருங்க. ஏன் இப்போ இல்லை இல்லை வாங்க, இதோ அப்பா இங்கே வாங்க, நான் சொல்கிறேன். காமிச்சிட்டா போதும். அவங்களுக்கு சரியில்லைன்றாங்க இல்லையா? இல்லை டாக்டர் நீங்கள் சொல்லுங்க அவங்களுக்கு. எனக்காவது சின்னதாக இருக்கு, உங்களுக்கு பெருசாக இருக்கு பாருங்க. சிவாய நமன் சொல்லியாரு. அப்புறம் சிவாய நமன் வருது. அது கோணம் இல்லை. இது எது வைக்கல? பெருந்திசை தானே வைக்கிறீங்க. இது பெருந்திசை தானே. பெருந்திசையில நேரா வந்தாச்சு. அதே பெருந்திசை சிவாய நம என்று இப்படி வருது இல்லையா? 2 முகம் வந்துருச்சு. கோண திசை எடுத்தீங்கன்னா சிவாய நம, சிவாய நம, சிவாய நம 3 வருது. 5. அது கொஞ்சம் நுட்பமாக தெரியும். அது பெரிய எழுத்தா இருக்குது. ஆனால் 5 10 அப்போ வடகிழக்கில் 3 முகமாக ஓதி முடித்தால் 20 உரு சபிக்கலாம். 4 × 5 இல்லையா? 4 திசை. இது ஒரு திசை, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, 4. இப்போ மொத்தமாக நீங்கள் பாருங்க, 4 அறையாக பிரிக்கலாம். அது அதாவது சதுரத்தை நீங்கள் வட்டம் விட்டுருங்க, சதுரனை வைத்துங்க. அந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அந்த மொத்தமாக பார்த்தா பெரிய ஸ்கொயர். நடுவில் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து 1, இங்கிருந்து 1, இங்கிருந்து 1, இங்கிருந்து 1. அதான் நடுவில் போல்டில் போட்டிருப்பாங்க. அது 4 அறையாக 20 அறை 121 அறை சொன்னோம். அதை 4 அறையாக பெருசாக பிரிக்கலாம். 4ஆக பிரிக்கும். 4ஆக பிரித்தா அதை சுற்றி வரப்போகும். ஒன்று 5 வகையாக ஒவ்வொரு அறையில் 5 5 வந்துடுது. 1 5 வந்தால் 4 × 5 20. ஒரு முறை சுற்றி வந்து நீங்கள் சிவாய நம சிவாய நம சிவாய நம சொல்லி வந்தீங்கன்னா 120 வரை நமக்கு வரும் என்று சொல்கிறேன். நான் 20ன்னு சொல்கிறேன். 4 × 5 20 முறை நீங்கள் ஜபிக்கிறீங்க. அந்த 20 முறை ஜபிக்கலாம். அவ்வாறு 5 முறை திரும்ப திரும்ப ஓதி, 5 முறை ஓதுனா 5 × 20 100 ஓதி, பின்னர் பெருந்திசை முதலாக மட்டும் தொடங்கி ஓதி முடித்தால், பெருந்திசை மட்டும் 8 வந்துடும். பெருந்திசை கோணத்திசை சேர்ந்தா 8. அப்போ 108 என்று வரும். அன்பர்கள் சார் அவங்க சொல்கிறாங்களா பாருங்க. அதாவது மற்றவங்களுக்கு புரியுதா பாருங்க. முதல்ல இந்த சக்கரத்தை 4ஆக பிரித்தால் ஒவ்வொரு அறையில் 5 சொல்லிட்டோம். இப்போ இருமுகம் 3 முகம் சொல்லிட்டோம். அப்போ ஒரு சக்கரத்தில் ஒரு குறிப்பிட்ட உள்ளே இருக்கிற சக்கரத்தில் 5 இருக்குது. 4 சக்கரத்தை சேர்த்தால் 20 முறை சகிச்சாச்சு. சகித்து விட்ட 20, அது 5 முறை நாம் சொன்னோம்னா 5 × 100 20 100 ஆச்சு. இன்னும் 8 இருக்குது. 8க்கு வேற ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. பெருந்திசையும் கோணத்திசையும் சிவாய நம சிவாய நம சிவாய நம 8 சொன்னால் 108 முடிஞ்சு. 108 முறை நாம் சொல்கிறோம். ஏன் சார் இவ்வளோ கஷ்டப்படணும், நம்ம பாட்டு 108 சொல்லிட்டு போகலாம் இல்லையா அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பெருமானை எழுத்துக்குள்ளே அடக்குறீங்க. நீங்கள் சாதாரணமாக நீங்கள் தியானிக்கிற பொழுது உருவத்தில் தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஏதோ நடராஜ உருவம் ஏதோ ஒரு உருவத்தில் தான் வைத்து வழிபடுறீங்க. உருவம் என்பதை விட சொல்லாக வருகின்ற எழுத்து சிறந்தது பெருமானுக்கு. அதனால அவன் மந்திர எழுத்திலே இருக்கிறான், எழுத்து வடிவாக இருக்கிறான்னு சொல்கிற பொழுது இப்போ என்ன பண்ணுறோம்? சக்கரத்தில் எழுத்துக்கு நம்ம கொண்டாந்துடுறோம். தடத்த லட்சணம் போல எங்கோ இருக்கின்ற பெருமானை எழுத்துக்கு கொண்டு வந்து இப்படி ஜபிக்கிறோம் இல்லையா? அது சிறந்தது. இந்த தியானத்தில் எழுத்தாக தான் தியானிக்கிறீங்க. பெருமானை உருவமாக தியானிக்கல, எழுத்தாக தியானிக்கிற பொழுது அந்த பொருள் உங்களுக்கு கிடைப்பதாலே 108 முறை நீங்கள் எழுத்து வடிவாக பெருமானை மந்திர எழுத்திலே ஜபிப்பதாலே இது ஒரு சிறந்த பலனை இந்த சக்கர வழிபாடு தரும் என்பதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் சொல்கிறார். அதனால் இது முதல்ல திரு அம்பல சக்கரம், நடராஜ பெருமான் இருக்கிற அம்பலமாக இதை எண்ண வேண்டும். பெருமானுடைய உருவத்திற்கு பதிலாக எழுத்துக்களாக அவன் பெருமான் இருக்கிறான்னு சொல்லணும். எழுத்துக்களாக இருக்கின்ற பெருமானை நாம் அந்த 108 முறை ஜபிக்கிறோம் எழுத்துக்களை. அதனால் சிறந்த பலன் கிடைக்கும் என்பதாங்க. ஆமாம், தனியாக சொல் தனியாக சொல் ஆமாம். அது வந்து அதை வேறு சிந்தனை இல்லாமல்
அதே மாதிரி வந்தால் உங்களுக்கு சிந்தனை சிதறாமல் நீங்கள் சாதாரணமாக தியானித்தா கூட சாதாரணமாக உருவத்தில் தியானத்தை கூட மாறி போகும், எண்ணம் மாறி போகும். ஆனால் அதை பற்றி இல்லாமல் மந்திரவாய் எந்திரவாய்த்து கொண்டு ஒன்றொன்றா பார்த்து சொல்கிறோம் இல்லையா, சிவாய நம்ம சிவாய நமன்னு சொல்கிற பொழுது நமக்கு வேறு எண்ணம் வராது சொல்கிறேன். அதான் இங்கே. அதனால் 108 உரு செபிக்கப்பட்டு முடியும். 50 முறை முற்ற ஓதி, இந்த மாதிரி 50 முறை முற்ற ஓதி இறுதியில் மேற்சொன்னவாறு பெருந்திசையில் தொடங்கி மட்டும் ஓதினால் 1008 உரு செபிக்கப்பட்டு முடியும். 108 போல அங்கே சொன்னது 5ன்னு சொன்னார். அதுபோல் 50 முறை என்றால் 1008 1008 முறைன்னு சொல்கிற பொழுது நீங்கள் எவ்வளோதான் சகசிரநாம அர்ச்சனை பண்ணாலும் அதில் ஏதாவது ஒரு நாமம் விட்டு விடும் அல்லது மறந்து போகும் நமக்கு. இது அப்படி அல்ல. ஒவ்வொரு சுற்றாக நாம் எண்ணுகிற பொழுது அந்த அனுஷ்டானம் செய்கிற பொழுது 108ன்னு சொல்லுவாங்க. 108 சொல்கிற பொழுது ஞானசம்பந்தர் அதை குறிப்பாக பாடியிருக்கிறார். அப்பா அனுஷ்டான முறையை சொல்லிக் கொடுக்குறது முதல்ல எனக்கு அதுதான் சொல்லிக் கொடுத்தாங்க. இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இருந்தால் நம்ம விளக்கத்திற்காக சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அங்கையில் விரல் 5 எழுத்துமேன்னு பாடுறார். 5 எழுத்து பரிகை பாடுற பொழுது அங்கையில் விரல் 5 எழுத்துமேன்னு பாடுறார். அங்கை என்றால் இந்த கை, இது 5 எழுத்து இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன விளக்கம் தருவாங்க? இந்த 5 எழுத்தும் சிவாய நமக்கு தெரியும். சி என்றால் பெருவிரல் சி என்றோம், இது ஆள்காட்டி விரல், இது ஆணவம், இது கண்மம் மாயின்னு நம்ம சொல்கிறோம். இது 5 எழுத்து 5 பொருள்களை காட்டுகிறது. அங்கையில் விரல் 5 எழுத்துமே என்றால் 5 எழுத்துக்குள்ள அந்த பொருள்களை எல்லாம் இது காட்டுகிறது என்று ஒரு அர்த்தம். அதை விட இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்னால், தியானிக்கிற பொழுது எப்படி இங்கே சக்கரம் சொல்கிறோமோ அதே போல் தியானத்தில் இந்த விரல்களை இப்படி வைத்துக்கணும். வைத்துக்கொண்டு இந்த ரேகை இருக்கு இல்லையா, அது பெருமான் அப்படி படைச்சிருக்கிறான் ரேகை. அதை பாவனையில் இந்த இரண்டும் அம்மையப்பராக தியானிக்கணும். பெருவிரலையும் அந்த மோதிர விரலையும் அம்மையப்பராக தியானிக்கணும். இதை இப்பொழுது ஆன்மாவாக எண்ணணும். எண்ணுகிற பொழுது இங்கே முதல்ல இந்த விரல் கீட்டு இருக்கு இல்லையா, இங்கே எண்ணும் 1 2 3 4 5 6 7 8 அப்புறம் 9 10 முடிஞ்சு போச்சு. 10 முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு சுற்று வந்தால் 10 வருது இல்லையா. 10 முறை நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்கிறீங்க. 10 முறை சொல்லிட்டு 11ஆவதா 10 முறை சொல்லியாச்சு. அதே மாதிரி 10 10 100 ஆகி போச்சு. 10 முறை சுற்றி வரணும். அப்புறம் இன்னும் 8 இருக்கு இல்லையா, 8க்காக மறுபடியும் 11ஆவது சுற்றணும். இங்கே எப்படி 11 சொன்னார் இல்லையா, அதே மாதிரி 11ஆவது ஒரு சுற்றுனா 108 இங்கேயே முடிஞ்சு போகும், இங்கேயே முடிஞ்சிடும். இருந்தாலும் விடுபட்டு விடுறதுக்காக 2 சேர்த்துக்கிறோம். எப்படி தப்பி தவறி விட்டுரும் இல்லையா, அதுக்காக விடுபட்டதுக்காக 2 சேர்த்து அதுதான் அனுஷ்டான முறையில் இதை சுற்றணும். அப்போ ஒரு முறை சுற்றி வந்தால் இப்படி 1ன்னு எண்ணுவாங்க. இப்படி அது என்ன என்றால் நமக்கு தெரியாது, இப்படி எண்ணுவார்கள். இதெல்லாம் அந்த துண்டை போட்டுக்கிட்டு எண்ணுவாங்க, துண்டை போட்டு மூடிக்கிட்டு எண்ணுவாங்க. இந்த மாடு பிடிக்கிறவங்க எழுதுறாங்களே அந்த மாதிரி வெளியில் சொல்லலாம், தப்பு கிடையாது. வெளியில் கூட சொல்லலாம் 1 2 என்று சொல்லி சரியா மந்திரம் ஓதுகிறான்னு சொல்லலாம். அப்படி 11 முறை நம்ம செய்தோம்னா அது 108 என்று ஒவ்வொரு நாளும் அனுஷ்டானம் காலை மாலை செய்கிற பொழுது சந்தியானுஷ்டானத்தில் இந்த 108 மந்திரங்கள் என்று நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் விரல்களையே பெருமான் இருக்கின்றார். அங்கையில் விரல் 5 எழுத்துமே என்றால் நம்முடைய விரல்லையே பெருமான் அம்மையப்பராக இருக்கிறார். இன்னும் 5 எழுத்தாக பெருமான் இருக்கிறார். நீங்கள் சுற்றி வரலாம், இதுவே கோயிலாக சுற்றி வரலாம் என்றுதான் அந்த விரலுக்கு ஒரு தனிச்சிறப்பை நம்ம சொல்கிறோம். அதனால தான் அந்த பாட்டை அவர் அங்கையில் விரல் 5 எழுத்துமே என்று ஒரு பாடினார். தஞ்சாவூர் பல்கலைக்கழகம் ரொம்ப நாளைக்கு முன்னாலே அப்பை நடராஜன் துணைவேந்தராக இருந்தார். அப்போ என்னையும் அறக்கட்டளை பேச கூப்பிட்டார். அவங்க சவுந்தரா கைலாசன் ஒரு அம்மா இருந்தாங்க, அதனால் அவங்க பேசுவாங்க. அவங்களும் இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதோ இந்த மாதிரி ஒரு தலைப்பு கொடுத்தார், ஞானசபை தலைப்பு. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இதெல்லாம் சொல்லலாமாயான்னு கேட்டு போடுது. இந்த அங்கையில் விரல் 5 எழுத்து தானையா அப்படின்னு 5 எழுத்து குறிக்குதல்லவா அப்படின்னாங்க. அதுதான் சாதாரணமாக சொல்லுவாங்கம்மா, பட் இதை சொல்லுங்க முக்கியமாக நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ரொம்ப நல்லா இருக்கியா, இது எங்களுக்கு தெரியவே தெரியாது இந்த விஷயம். என்ன இதெல்லாம் அனுஷ்டானத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க, இது யாருக்கும் சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லுங்க, தப்பு கிடையாது என்று அந்த அம்மாவுக்கு நம்ம சொன்னோம். அந்த மாதிரி ஆனால் மந்திரத்தை சொல்கிற பொழுது பாவம்னாங்களாம் ராமானுஜருக்கு. அது மாதிரி
அப்படி அல்ல, தகுந்தவளுக்கு சொல்வதில் தப்பு கிடையாது. இல்லை நீங்கள்லாம் எல்லாம் அடியார்கள் போல இருக்கிறதுனால அந்த மந்திரம் எப்படி மந்திரம் கடிக்கின்ற முறை நம்ம சக்கரம் பிடிக்கணும் இல்லையா, அதே போலத்தான் இதுவும் ஒரு சக்கரம் மாதிரி தான் நமக்கு வைத்திருக்கிறார். அதனால 1008 உரு சபிக்க வேண்டும். சித்தி பெறும் வரையில் இவ்வாறே இச்சக்கரத்தை வழிபட்டு பலமுறை ஓதல் செய்யத்தக்கதாம். நான் சித்தி பெறும் வரை என்று சொன்னால் எந்திர பூஜை செய்கிற பொழுது ஏதாவது ஒரு வேண்டுகோள் நீங்கள் வைக்கலாம். வேண்டுகோளை வைத்து அந்த வேண்டுகோள் முடிகின்ற வரையில் நீங்கள் ஜபிக்கலாம். 1008 இருக்குது, அது வரையில் நீங்கள் அந்த எந்திர பூஜையை செய்யலாம்ன்றார். திருமுறை பாராயணம் போல் இது திருச்சக்கர பாராயணம் ஆகும். திருமுறை சொல்றீங்க இல்லையா, அதே போல சக்கரத்தில் நம்ம பாராயணம் பண்றோம் இல்லையா, மந்திரங்களை சொல்லுகிறோம் என்று பார்க்கும். அதான் அது 38ஆம் பக்கம். இனி 39ஆம் பக்கத்தில் ஒரு சில செய்திகள் நம்ம விளக்கத்திற்காக எழுதியிருக்கிறோம். பூசை முறையில் கும்பம், பிம்பம், தம்பம் இது நம்ம அடிக்கடி சொல்றோம். சைவ முறையிலே பெருமானுக்கு கும்பம், தம்பம், பிம்பம் தான். வேள்வி முறை நமக்கு கிடையாது, வேத முறையே நமக்கு இல்லை. இந்த கும்பம் என்றால் இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்றோம் இல்லையா, அதுதான் கும்பம். தண்ணீரில் அருவப்பொருளாக பெருமான் கலந்திருக்கிறார் என்று மந்திர நீரினாலே நாம் அதை ஞாசிக்கிறோம். அங்க பிம்பம் என்றால் உருவம், கோயிலில் கருவறையிலே பிம்பம் இருக்கிறது. தம்பம் என்றால் இலிங்க வடிவம். அப்ப உருவத் திருமேனியும் அருவுருவத் திருமேனியுமாக ஆலயத்தில் இருக்குது. அருவமாக கும்பத்திலே தண்ணீரில் மந்திரம் செய்து ஆவாகனம் செய்து அந்த தண்ணீரை கொண்டு போய் அந்த அபிஷேகம் செய்கிறோம். செய்தால் மந்திர நியாசத்தோடு அவையெல்லாம் மந்திர சாநித்தியம் பெறுகின்றன, தெய்வ சாநித்தியம் பெறுகின்றன என்பதுதான் கும்பாபிஷேகத்தினுடைய ஐதீகம். அதான் உள்பொருள். அது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்ய வேண்டும் சொல்றாங்க. திருவள்ளுவர் அதை குறிப்பாக சொல்லுகிறார். அதை உணர்ந்து பரிமேலகரும் சொல்றார். சிறப்பொடு பூசணைகள் செல்லான் பாடுறார் இல்லையா, சிறப்பொடு பூசணைன்றார். ரொம்ப அழகா பரிமேலக உரை எழுதுறார். பூசணை என்று சொன்னால் அது நித்திய பூசணை, சிறப்பு என்றால் நைமித்திக பூசணை, ஏதோ காரணம் பற்றி செய்கின்ற பூசணை என்று நைமித்திகத்துள் நித்தியமும் அடக்கி சிறப்பொடு பூசணை என்றார். சிறப்பும் பூசணையும் சொல்லியிருக்கணும், இல்லை சிறப்பு பூசையும் சொல்லியிருக்கணும். சிறப்பொடு என்று சொன்னதுனால நைமித்திக பூசைகளை நைமித்திகத்தை நித்தியத்தை அடக்கினார் என்று சொல்றார். அதைத்தான் நாம் என்ன பண்றோம், 12 ஆண்டுகளுக்கு செய்கிற பொழுது ஞானசம்பந்த பெருமான் மயிலாப்பூர் பாடுற பதிகத்தில் பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாயின்னு பாடுறார். அந்த பெருஞ்சாந்தி என்பதை பல உரையாசிரியர்கள், ஆதீன உரையில் அப்படி இல்லை, சில உரையாசிரியர் கும்பாபிஷேகம்னு சொல்லிட்டாங்க. கும்பாபிஷேகம் என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவது. பெருஞ்சாந்தி என்பது ஆண்டுக்கு ஒரு முறை வர்றதுனால்தான் அவர் அந்த ஒவ்வொரு மாதத்துக்கு வரபொழுது பெருஞ்சாந்தி என்றார். அது பெரும்பாலும் ஆடி ஆவணி, ஆடி ஆவணி இந்த 3 மாதத்தில் பவித்திர வச்சு நடக்கும். அது ஆகமங்களில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்குது. ஆடிகளை செய்யலாம் ஆணிகளை செய்யலாம்னா கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதனால் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஆணை ஆடி விட்டுட்டு இருப்பார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அந்த 3 மாதத்தை விட்டுட்டு இருப்பார். மற்ற 9 மாதத்தெல்லாம் என்னென்ன நடக்குதுன்னு அவர் சொல்லுவார். அது ஒவ்வொரு மாதம் ஒன்று நடக்குது. தைப்பூசம் காணாதே போதியோ, கார்த்திகை விளக்கீடு காணாதே போதியோன்னு ஒவ்வொரு மாதமும் என்ன சிறப்பு வழிபாடுன்னு சொல்லிடுறார். மற்ற இருக்கிற 3 மாதத்தில் பவித்ரோற்சவம்னு சொல்லுவாங்க. பவித்ரோற்சவம் என்றால் தூய்மைப்படுத்துதல்னு அர்த்தம். ஏன் அந்த 12 ஆண்டுக்கு ஒரு முறை தூய்மைப்படுத்தணும்? ஒரு வருஷத்திலேயே எதனையோ குற்றங்கள் வரலாம், இந்த ஒரு வருஷத்திலே குற்றம் வரலாம். ஆனால் பவித்ரோற்சவம்னு சொல்லிடுறாங்க. அந்த 3 மாதத்தில் என்னென்ன குற்றம் என்று சொன்னால் எழுதியிருக்கிறாங்க. மந்திரலோபம், கிரியாலோபம், திரவியலோபம் என்று 3ஆக சொல்கிறாங்க. மந்திரங்கள் அதிகமாக சொல்லாமல் கொஞ்சம் மந்திரத்தை விட்டுட்டு சொல்லுவோம். நாள்தோறும் மந்திரம் எல்லாமே சொல்கிறோம், நம்ம சொல்கிறது கிடையாது. கிரியை லோபம் என்று சொன்னால் அபிஷேகம் ஆராதனை பண்ணுற போது சில வட்டி விட்டுட்டு நம்ம செய்துடுறோம். திரவியம் என்று சொன்னால் பால் தயிர் எல்லாம் பண்ணுறோமா, பண்ணுறதில்லை. ஒரு சிறப்பான சிவராத்திரினா எல்லாம் பால் தயிர் இளநீர் கரும்பு எல்லாம் எலுமிச்சம் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஜம்பு பிரதோஷம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறதில்லை. எவ்வளோதான் ஜாக்கிரதையாக பூஜை செய்தாலும் மந்திரங்கள் விடுபடலாம், இல்லை தவறாக உச்சரிக்கலாம், திரவியங்கள் விடுபடலாம், கிரியைகள் விடுபடலாம். மந்திரலோபம், கிரியாலோபம், திரவியலோபம் இதை சரி செய்வதற்குத்தான் பவித்ரோற்சவம்.
அந்த மாதங்களில் சிறந்த முறையிலே பவித்தோற்சம் செய்வாங்க. அப்படியும் 12 ஆண்டுன்னு சொன்னால் 12 ஆண்டில் இன்னும் பல வகையான குற்றங்கள் வந்துடலாம். கோயில் பக்கத்தில் ஏதாவது தவறு நடந்திருக்கலாம். இப்போ நடக்குது இல்லையா, கோயில் பக்கத்திலே கொலை பண்ணிட்டு போயிடுறான், பார்க்குறோம், நடக்கலாம். கோயிலுக்குள்ளே சில இறப்பு நடக்கலாம். அதுபோல சில அவங்கலங்கள் நடந்திருக்கலாம். அதனால் தெய்வ சாநித்தியம் குறையும் என்பதாலே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாம் கும்பாபிஷேகம் என்று இதெல்லாம் பெரியவர்கள் முறைப்படி வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு நான் அதை சொல்லியிருக்கிறேன். கும்பாபிஷேகம் என்பதை நாம் தமிழ் அன்னைக்கு குடமுழுக்கு என்று நாம் மொழிபெயர்த்திருக்கிறோம். தர்மயாதியத்தைச் சேர்ந்த சிவாச்சாரியார் தான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அது தவறு. கும்பாபிஷேகம்னா குடமுழுக்குன்னு சொல்லக்கூடாது. அங்கே கும்பம் என்று சொன்னால் குடத்தை குறிக்கல. கும்பம் என்றால் சேர்தல். அதான் நம்ம கும்பிடுன்னு சொல்கிறோம். கும்பிடுதல் என்று சொன்னால் 2 கையை சேர்க்கிறோம் இல்லையா, அதுதான் கும்பம் அல்லது கும்பிடுதல். அதுபோல் அங்கே கும்பம் என்று சொன்னால் குடம் தான் அங்கே இருக்குது. ஆனால் அந்த குடத்தில் இருக்கிற அருளை கொண்டு வந்து சேர்க்கிறோம் அல்லவா. எனவே குடத்தில் இருக்கிற அருளை சேர்ப்பதால் அது கும்பாபிஷேகமே தவிர குடத்திலே இருந்து வழிபடுவதாக கும்பாபிஷேகம் அல்ல. அது சில பேர் குடமுழுக்குன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லலாம்? அருள் முழுக்கு, திருமருள் அருள் முழுக்கு என்று சொல்லலாமே தவிர குடமுழுக்கு என்று சொல்லக்கூடாது என்று ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதையும் இந்த நேரத்தில் நம்ம நினைத்து கொள்ளலாம். அதனால் கும்பம், பிம்பம், தம்பம் என்று 3 இருக்கிறது. இவற்றுள் தம்பம் இலிங்க வடிவம் சிறந்தது. அதான் ஆலயத்தில் தம்பத்தை வைத்திருக்கிறோம். அந்த கும்பம், பிம்பம், தம்பத்தில் தம்பம் சிறந்ததுன்னு சொல்கிற மாதிரி மந்திரம், எந்திரம், தந்திரம் என்பதில் எந்திர வடிவம் சிறந்தது. அதனால தான் எந்திரத்தை வச்சுருக்காங்க. உருவ வழிபாடு போல அருவுரு வழிபாடு இலிங்கம் இருக்கிறது. உருவ வழிபாட்டை காட்டிலும் இலிங்க வழிபாடு சிறந்ததுன்னு நாம் சொல்கிறோம். ஏனென்றால் மந்திரம், பாவனை, கிரியை 3 தான் பூஜனை. உருவ வழிபாட்டிலே பாவனை கிடையாது, மந்திரமும் கிரியும் தான். ஏன்னா பாவிக்க வேண்டாம், உருவம் தெரிகிறது. அருவத்தில் கிரியை செய்ய முடியாது, அபிஷேகம்லாம் பண்ண முடியாது. எனவே மந்திரம் பாவனை தான் தவிர கிரியை எங்கள். ஆனால் அருவுருவாக இலிங்கத்தில் தான் மந்திரம் இருக்கிறது. இலிங்கத்திலே பாவனை நாம் செய்யலாம், கிரியைகள் செய்யலாம். அதனால் 3 மந்திரம், பாவனை, கிரியை 3ஐயும் ஏற்றுக்கொள்ளுகின்ற மூலம் என்றால் அது சிவலிங்கம்னு பார்க்கிறோம். அதுபோல் இங்கே எந்திரம், மந்திரம், எந்திரம், தந்திரம் என்றால் அந்த சொற்கள் நமக்கு தெரிகிறது. தந்திரம் என்று சொன்னால் வழிபாட்டை கூறுகின்ற நூல் என்று அர்த்தம். ஆகமம்னு சொல்லுவாங்க. வழிபாட்டை கூறுகின்ற நூல் தான் தந்திரம். மந்திரம் என்று சொன்னால் அதற்குள்ள சிறந்த மந்திரங்கள். இதை 2ஐயும் இணைக்கணும். வழிபாடும் வரணும், மந்திரமும் வர வேண்டும் என்றால் அதுக்கு எந்திரத்தை வைத்துக்கணும். அங்கே எப்படி சிவலிங்கத்தை வைத்துக்கொண்டு அருவுருவமாக செய்கிறோமோ அதுபோல் எந்திரம் என்பது உருவமும் அல்ல, அருவும் அல்ல, அருவுருவம். அருவுருவ நிலையை நாம் எந்திரத்தை செய்கிறோம். எப்படி ஆலயங்களில் அருவுருவமாக சிவலிங்கத்தை வழிபடுகிறோமோ அதுபோல் எந்திரம் அருவுருவ வடிவம். அந்த அருவுருவ வடிவத்தில் இங்கே எந்திர வடிவத்தை செய்கிறோம் என்றுதான் எந்திர வடிவம் சிறந்தது என்று பார்க்குறோம். அதில் ஏனெனில் எந்திரம் அருவுருவம் இலிங்கம் போல முதல்ல. 2வது வியாபக நிலையை குறிப்பது. அதாவது நீங்கள் சிவலிங்கத்தை வைக்கிறீங்க, சிவலிங்கம் ஏகதேசமாக தானே இருக்குது, அங்கே தானே இருக்குது இல்லையா. ஆனால் எந்திரத்தை வைத்தால் அது வியாபகத்தை குறிக்குது இல்லவா. எனவே பெருமானுடைய வியாபகத்தை இலிங்கம் கூட அப்படி சொல்கிறோம். நம்ம அது சக்தியாக இருக்கிறது, கீழே பீடம் சக்தி தான், அது எல்லாவற்றையும் கலக்கிறது சொல்கிறோம். இருந்தாலும் ஏகதேசமாக ஒரு இடத்துல வழிபடுறோம் இல்லையா. ஆனால் இங்கேயும் கூட ஏகதேசம்தான் எந்திரம். ஆனாலும் கூட அது வியாபகத்தை குறிக்கின்ற ஒரு பொருளாக இருக்கிறது. எனவே வியாபக நிலையை குறிப்பது எந்திரம். மந்திர எழுத்துக்களில் மூல மந்திரம் பயன்படுத்தப்படும். சிவலிங்கத்தில் எல்லா மந்திரங்களும் சொல்லலாம். பஞ்சபிரம மந்திரம் சொல்லலாம், ஷடங்க மந்திரம் சொல்லலாம், இன்னும் அர்ச்சனா மந்திரம்லாம் சொல்லி வழிபடலாம். ஆனால் இந்த எந்திரத்தில் சொல்கிற பொழுது மூல மந்திரம் மட்டும்தான், வேறு மந்திரமே கிடையாது. எனவே மூல மந்திரம் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வழிபாடு என்பதாலே எந்திர வழிபாடு சிறந்தது. அப்புறம் மந்திரம் நிர்மாலியம் ஆகாது. சிவலிங்கத்துக்கெல்லாம் பூ போட்டிங்கன்னா நாளைக்கு காலையில் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு புது போடணும். இது அப்படி கிடையாது. எந்திரத்தை அப்படியே எடுத்து வைக்கலாம். அதே சிவாய நம என்று மந்திரம் எடுத்தல்லவா, அது நிர்மாலியம் ஆகாது. அதையே நாம் படிக்கலாம். எனவே மந்திரம் நிர்மாலியம் ஆகாது. இறைவனுக்கு மந்திரம் தூல வடிவம். 6வது மந்திரம் பெருமானது நாமம். 7வது ஞான மந்திரமே மூல மந்திரம். நமக்கு சைவத்தில் தியானிக்கின்ற இந்த மந்திரம்தான் மூல மந்திரமாக நாம் சொல்லுகிறோம் பார்க்கிறோம். அப்புறம் எல்லா எழுத்தும் பெருமான், பெருமான் அருள், பெருமான் அடிமை, உடைமை என்று குறிப்பது.
சிவாயனவை என்று சொல்வதில் நீங்கள் தோத்திரம் பாடலாம், தோத்திரங்களில் போற்றி பாடலாம், எல்லாம் பாடலாம். ஆனால் சிவாயனவை என்று சொல்கிற பொழுது சிவனை குறிக்கிறோம், அவன் அருளை குறிக்கிறோம், ஆன்மாவை குறிக்கிறோம், உனக்கு நான் அடிமை அல்லவா, மரம் நீங்க வேண்டும் அல்லவா என்று தானே சொல்கிறோம். எனவே சிவாயனம என்பதனாலே சிவனுக்கு வணக்கம் என்று சொல்லி எல்லா எழுத்தும் பெருமான், பெருமானுடைய அருள், பெருமானுடைய அடிமையாக இருக்கின்ற யா, உடைமையாக இருக்கின்ற நாமா என்பதை குறிப்பது என்பதாலே இந்த எந்திர வழிபாடு சிறந்தது. 9வது, மாயா காரியங்களில் மத்திரம் சுத்த மாயா காரியம். நீங்கள் எவ்வளோதான் இருந்தாலும், எந்த ஒரு அருவர் திருமேனியாக இருந்தாலும் அது மாயா காரிய உரு. செம்பு பொன்னினாலே அல்லது கற்சிலையால் இருந்தாலும் அதெல்லாம் மாயா காரியம். ஆனால் இங்கே எழுத்து தானே, எழுத்துக்கள் எல்லாம் சுத்தமாயா காரியம், அதெல்லாம் அசுத்தமாயா காரியம், இது சுத்தமாயா காரியம். எனவே மாயா காரியங்களில் மந்திரம் சுத்தமாய காரியம். 10வது, பொருள் உலகை விட்டு சொல் உலகம், அதிலும் வண்ண அத்துவா பயன்படுகிறது. பொருள் உலகத்தை மறந்தாச்சு போகிறோம். பொருள் உலகம் என்றால் தத்துவம், புவனம், கலை என்ற அந்த மூன்றையும் கடந்துடுறோம். கடந்து சொல் உலகத்துக்கு வருகின்ற பொழுது மந்திரம், பதம், வண்ணம் என்பதில் மந்திரத்தையும் கடந்துடுறோம், பதம் என்ற சொல்லையும் கடந்துடுறோம். வண்ணம் என்றால் எழுத்து, எழுத்தாக சி, வா, யா என்று எழுத்தாக நம்ம போகிறோம். அதனால் எழுத்துக்கு வந்ததாலே மூல மந்திரமாக இருக்கிற சொற்றொடரை மறந்து, பதங்களை மறந்து, அடுத்து எழுத்துக்களாக போவதாலே நம்ம எலிவேட் பண்ணுது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்கின்றது என்று பொருளை உலகத்தை விட்டு சொல் உலகத்து வந்து இந்த மந்திர சொல்லை வைத்து நாம் பெருமானை அடைகிறோம். அதனால் அந்த எழுத்தை நாம் பின்னாலே விடப்போகிறோம்னு பார்க்கும். அதனால் இப்படியெல்லாம் சிறப்புகள் இருப்பதாலே அந்த எந்திர பூசை, எந்திர வழிபாடு என்பது சிறந்தது என்று அங்கே ஒரு 10 காரணங்களை நாம் சொல்லியிருக்கிறோம். அதை நீங்கள் கொஞ்சம் நினைவு கொள்ளுங்க. அதான் அதனாலே சரி. தான் ஒன்றி வாழும் இடம் தன் எழுத்தே ஆகும், தான் ஒன்றும் அந்நான்கும் தன் பேர் எடுத்தாகும், தான் ஒன்று நாற்கோணம் தன் 5 எழுத்தாகும், தான் ஒன்றிலே ஒன்றும் அரண் தானே என்று சிவன் என்பதை அரண் என்று சொல்வதாலே ஒடுக்கத்தை செய்கின்ற பெருமான் அங்கே இருக்கிறான் என்று அந்த சக்கரத்துக்குள்ளே நாம் ஒடுங்க வேண்டும் அல்லவா, அந்த ஒடுக்கத்தை தருகிறான் என்று அந்த அரண் என்ற வார்த்தையை அங்கே சொல்லியிருக்கிறார். ஓம் என்பதற்கு பின்னாலே ஹர என்ற வார்த்தையை சொல்வது வழக்கம். அதனால் அந்த ஓம்காரத்துக்கு அப்புறம் பிரணவத்துக்கு அப்புறம் அந்த 5 எழுத்தை நாம் சொல்ல வேண்டும் என்று அந்த திருஅம்பல சக்கரம் இது ஒரு முதல் முறை. இது எளிமையான ஒரு முறை. இந்த மந்திரம், இந்த சக்கரம் எளிமையாக இருக்குது. இதுவே நமக்கு புரியலன்னு பார்க்குறோம் இல்லையா. இனிமேற்பட்டு வெவ்வேறு மந்திரங்களை சொல்லி வட்டங்களை சொல்ல போகிறார். அதை நம்ம தொடர்ந்து நாம் பார்க்கலாம். இதான் முதலாவதாக இருப்பது. உங்களுக்கு முன்ன ஒன்று கொடுத்துருப்பேன், அதை நாம் இடைவெளிக்கு அப்புறம் பார்க்கலாம். அந்த கற்பகம் பல்கலைக்கழகத்தில் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அதை நாம் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இதற்கு பாருங்கள்.